ஓம் சாந்தி. வாணி டேட்டு 19/3/2025. मीठे बच्चे, तुम्हें इस पुरानी दुनिया पुराने शरीर से जीते जी मरकर घर जाना है, इसलिए देह अभिमान छोड़ देही अभिमानी बनो. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நாம் இந்த பழைய உலகம் பழைய சரீரத்திலிருந்து வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் வீட்டுக்கு போகணும். ஆகையினால தேக அபிமானத்தை விட்டுட்டு தேகி அபிமானி ஆகுங்க. प्रश्न है, अच्छे अच्छे पुरुषार्थी बच्चों की निशानी क्या होगी? பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளினுடைய அடையாளமானது என்ன? பதில், जो बच्चे अच्छे पुरुषार्थी हैं वह सवेरे सवेरे उठकर देखी अभिमानी रखने की प्रैक्टिस करेंगे. பாபா சொல்கிறாங்க, யார் நன்றாக முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் அவங்க அதிகாலையில் எழுந்து தேகி அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்வாங்க. வக் ஏக் பாப்கோ யாद करने का पुरुषार्थ करेंगे. ஒரு பாபாவை நினைவு செய்யக்கூடிய முயற்சியானது செய்வாங்க. उनके लक्ष्य रखता है कि और कोई देहदारी याद न आए. निरंतर बाप और 84 जन्मों के சக்கர की याद रखे. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு லட்சியமானது இருக்கும், அதாவது எந்த ஒரு தேகதாரினுடைய நினைவானது வராது. நிரந்தரமாக பாபா மற்றும் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தினுடைய நினைவிலேயே இருப்பாங்க. எஹ்பி அஹோ சௌபாக்கிய கஹெங்கே. பாகினால இது கூட பாருங்க, ஆகா சௌபாகியம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. बाप कहते ही जीते जी अपने को आत्मा समझो और परमपिता परमात्मा के साथ योग लगाने से आत्मा पवित्र हो जाएगी. பாபா சொல்கிறாங்க, வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க மற்றும் பரம்பிதா பரமாத்மாவினுடைய நினைவு ஏற்படுத்துவதனால் ஆத்மா தூய்மையாகிடும். ஜப் தக் ஆத்மா பில்குல் பவித்ர நஹி பனி ஹே தப் தக் பவித்ர ஷரீர் மில் ந சகே. எது வரைக்கும் ஆத்மா பவித்திரமாகலையோ அது வரைக்கும் பவித்திரமான ஷரீரமானது கிடைக்க முடியாது. பகலே பகலே तो एक पक्का याद करना है, हम ஆத்மா ஷரீர் நஹி. முதல்ல இந்த ஒரு நினைவை பக்கா பண்ண வேண்டும், அதாவது நான் ஆத்மா, இந்த ஷரீரமானது கிடையாது. जो अच्छे पुरुषार्थी बच्चे हैं वह सवेरे सवेरे उठकर देही अभिमानी रखने की प्रैक्टिस करेंगे. பாகினால யார் நல்ல நல்ல முயற்சி பண்ணுறாங்க, நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள்னா தேகி அபிமானி ஆகக்கூடிய பயிற்சி பண்ணுவாங்க. அந்த பயிற்சியும் அவங்க எப்போ செய்வாங்க அப்படின்னா அதிகாலை நேரத்தில் எழுந்து இந்த பயிற்சியானது செய்வாங்க. பாப் கஹ்தே ஹி தும்கோ கோய் தக்லீஃப் நஹி தேதா ஹூ. பாபா சொல்கிறாங்க, நான் எந்த கஷ்டமும் நான் கொடுக்கறதில்ல. बाप अब रावण दुश्मन तुम्हारे सामने खड़ा है एक विघ्न डालते हैं. நான் எந்த கஷ்டம் கொடுக்கறதில்ல, ராவணன் என்ற எதிரி நம்ம முன்னாடியே நின்றுட்டே இருக்கிறா. இப்போ ராவணன் மூலமாகத்தான் நமக்கு என்ன ஏற்படுது, தடைகளானது ஏற்படுகிறது. கியான்மே விக்ன நகி பட்டே விக்ன பட்டேகி யாதுமே. தடைகள் வர்றது எதில் தான், ஞானத்தில் கிடையாது, நினைவு செய்கிறதுல தான் என்ன ஏற்படுது, தடைகளானது ஏற்படுகிறது. கடிகடி மாயா யாது புலா தேத்திகே. அடிக்கடி மாயா இன்னைக்கு நினைவை மறக்க வச்சிடுது. தேக அபிமான்மே லே ஆத்திகே. தேக அபிமானத்தில் கொண்டு வந்துடுது. பாப்கோ யாது கருணே நகி தேத்திகே எக் யுத்த சல்த்திகே. பாபாவை நினைக்க கூட விடுறதில்லை. இதில் தான் இன்றைக்கி என்ன வருதுன்னா யுத்தமே இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. பாபா கஹ்தே ஹி தும் कर्म योगी तो हो ही, अच्छा दिन में याद नहीं कर सकते हैं तो रात को याद करो. பாபா சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே கர்ம யோகிகள் தானே. நல்லது, பகல் பொழுதில் நினைவு செய்ய முடியாது, அப்போது இரவு நேரத்தில் என்ன பண்ணுங்க, நினைவானது செய்யுங்க. ராத்துக்கா அப்பியாஸ் தின்மே காம் ஆயேகா. இரவில் செய்யக்கூடிய பயிற்சி தான் பகல் நேரத்தில் காரியத்துக்காக நமக்கு வரும். பாபா சொல்கிறாங்க, நிரந்தரமாக நமக்கு என்ன இருக்கணும், நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். நிரந்தரமாக நமக்கு என்ன நினைவு இருக்கணும், நான் ஆத்மா, நான் வாபஸ் எங்கே போகணும், நான் வீட்டுக்கு போகணும்,
அப்போ வாபஸ் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நிரந்தரமாக ஆத்மாங்கிற நினைவு நாம் செய்யணும். பாபா तो एक ही बात बताते हैं, मुझे बुलाया इसलिए कि हमको आकर नरक से स्वर्ग में ले जाओ. பாபா ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்கிறாங்க. நாம் தான் பாபா கூப்பிட்டோம் இல்லையா? பாபா சொல்கிறாங்க, என்ன தானே கூப்பிட்டீங்க இல்லையா? எங்களை இந்த நரகத்தில் எங்களை ஸ்வர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டது யாரு? நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. காத்தி பீகே பத்தீத்து பாவன் சீதாராம். ஆகினால என்ன ஒரு மகிமை பாடப்படுகிறது? பத்தீத்த பாவன சீதாராம், இந்த மகிமை தான் பாடப்படுது. बाप कहते इस भक्ति मार्ग में तुम्हें कितने पैसे गवाए हैं. பாபா சொல்கிறாங்க, இந்த பக்தி மார்க்கத்தில் பாருங்கள் எவ்வளோ பைசா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நம்ம இழந்து போயிட்டோம். राम की महिमा बैठ महिमा करते हैं रघुपति राघव राजा राम, परंतु अर्थ उल्टा निकाल दिया है. பாபா சொல்கிறாங்க, மகிமை பாடுறாங்க, புகழ் பாடுறாங்க, ரகுபதி ராகவ ராஜாராம் புகழ்லாம் பாடுறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா உல்டாவாக இன்னைக்கு காட்டிட்டாங்க. एक भी गीत गाया है, देवियों की मूर्तियाँ बनाए बुझाकर फिर समुद्र में डूबो देते हैं. பாகினால இன்னைக்கு பாடெல்லாம் பாடுறாங்க, மகிமையெல்லாம் பாடுறாங்க. தேவிகளுடைய மூர்த்தியை உருவாக்கி அதுக்கு பூஜையெல்லாம் செய்து திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா நதிகளில் போயிட்டு சமுத்திரத்தில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கரைச்சிடுறாங்க. அப் சமுஜ்மே ஆத்தா ஹே கித்தனே பைசே பர்பாத் கர்த்தே ஹே ஃபிர் பி எக் ஹோகா. அப்போ ஆனால் இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ பைசா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பூஜை செய்கிறதுல பக்தி செய்கிறதுல அர்த்தமே இல்லாமல் நிறைய இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செலவு எல்லாமே செஞ்சிட்டோம். இப்போ மீண்டும் என்ன ஆகிறது, இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறது. சத்தியுகமே தோ ஐசா காம் ஹோத்தா ஹி நகி. சத்தியுகத்தில் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயங்கிறது சத்தியுகத்தில் கிடையாது. செகண்ட் பை செகண்ட் ही नूंदगे कल्प बाद फिर यही पार्ट रिपीट होगी. செகண்ட் பை செகண்ட் என்ன ஆகும்னா இதே பாட்டு என்ன ஆகும், நிர்ணயிக்கப்பட்டது இதே பாட்டு கல்பத்துக்கு பிறகும் மீண்டும் ரிப்பீட் ஆகும். ட்ராமாக்கோ பட அச்சி ரீதி சமஜனா சாக்கியே. ட்ராமாங்கிற ஞானத்தை நல்ல முறையில் நாம் புரிஞ்சுக்கணும். अच्छा कोई जास्ती नहीं याद कर सकते हैं. बाबा कहते सिर्फ अलग और बे बाप और बादशाही को याद करो. நல்லது, யாரும் இன்னைக்கு அதிகமாக நினைவு செய்ய முடியாது. ஆகையினால பாபா சொல்கிறாங்க, அப்பா ஆஸ்தி இந்த ரெண்டை மட்டும் என்ன பண்ணுங்க, நினைவாழ்ந்து செய்யுங்க. இன்னும் அதிகமாக நாம் நினைவு செய்ய முடியாது. अंदर यही धुन लगा दो कि हम आत्मा कैसी 84 जन्मों की चक्र लगा कर आई है. அப்போ உள்ளுக்குள்ளே இந்த ஒரு ஆர்வமானது ஒரு உற்சாகமானது இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் எப்படி 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தில் நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த ஒரு உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கணும். சித்திரம் पर समझाओ बहुत सहज है, ये रूहानी बच्चों से रूरिहान है. சித்திரங்கள் மூலமாக நாம் புரிய வைக்கணும். இது நம்ம புரிய வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப சகஜம். இது ஆன்மீகமான குழந்தைகளோட ஆன்மீகமான உரையாடல். பாபா யார் கூட உரையாடல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆன்மீகமான குழந்தைகளோட தான் பாபா உரையாடல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதை வேறு யாருமே நம்மகிட்ட செய்ய முடியாது. பாப்பு कहते हैं अपने को आत्मा समझो, आत्मा की सब कुछ करती हैं. பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே செய்கிறது எது தான், ஆத்மா தான் செய்யுது. बाप याद दिलाते हैं तुम्हें 84 जन्म लिए हैं, मुंशी ही बने हैं. பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறாங்க. எதை பாபா நினைவுபடுத்துகிறார், நாம் தான் 84 ஜென்மாங்கிறது எடுக்கிறோம், மனிதர்கள் ஆகிறோம். இதை பாபா நமக்கு அவர் தான் புரிய வைக்கிறாங்க. सत्युग त्रेता में कभी कोई रोते नहीं, छोटे बच्चे भी नहीं रोते हैं. சத்தியுக திரேதா யுகத்தில் ஒரு பொழுதுமே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அழமாட்டாங்க. சின்ன குழந்தைகளை கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறார் பாபா, அழமாட்டாங்க. ரோனேக்கா குக்கும் நகி. அழுறதுக்கான அந்த சட்டம் அந்த நியமமே எங்கே இருக்காது, கட்டளையே எங்கே இருக்காது அப்படின்னா சத்தியுகத்தில் இருக்காது. வகே ஹர்ஷித் ரஹ்னேக்கி துனியா. ஏன்னா அது எப்படிப்பட்ட உலகம், சத்தியுகமானது எப்படிப்பட்ட உலகம், அழுகையே இல்லாத ஒரு உலகம், சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உலகம். உஸ்கி ப்ராக்டிஸ் சாரி யஹா கர்னிஹே. அதனுடைய பயிற்சியை
இங்கேயே நாம் என்ன பண்ணணும், அந்த பயிற்சியை செய்யணும். என்ன ஒரு பயிற்சி செய்யணும் அப்படின்னா, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யணும். தாரணைக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट சொல்கிறாங்க बाबा, बाप से आशीर्वाद मांगने के बजाय याद की यात्रा से अपना सब कुछ चुक तो करना है. பாபாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை அடைவதற்காக நினைவினுடைய யாத்திரையின் மூலமாக தன்னுடைய அனைத்து கணக்கு வழக்கையும் முடிக்க வேண்டும். पावन बनने का पुरुषार्थ करना है. इस ड्रामा को यथार्थ रीति समझना है. தூய்மை ஆகுவதற்கான முயற்சி செய்யணும். இந்த ட்ராமாவை யதார்த்தமான முறையில் புரிஞ்சுக்கணும். सेकेंड पॉइंट, इस पुरानी दुनिया को देखते हुए भी याद नहीं करना. இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் கூட பார்க்கக்கூடாது. कर्म योगी बनना है, सदा हर्षित रखने का अभ्यास करना है, कभी भी रोना नहीं है. कर्म யோகி ஆகணும், சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யணும், ஒரு பொழுதும் அழக்கூடாது. वरदान, प्रवृत्ति में रखते मेरेपन का त्याग करने वाले सच्चे ट्रस्टी माया जीत भव. இல்லற மார்க்கத்தில் இருந்தாலும் என்னுடையது என்ற தன்மையை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான ட்ரஸ்டி மாயா ஜீத் ஆகுங்கள். जैसे गंदगी में कीड़े पैदा होते हैं, वैसे ही सब मेरापन आता है तो माया का जन्म होता है. எப்படி அழுக்கான இடத்துல புழுவானது உற்பத்தியாகிட்டே இருக்கும், அப்படி எப்போ என்னுடையது என்பது வருதோ அப்போ மாயாங்க என்ன ஆயிடுதான், ஜென்மாங்கிறது எடுத்துடும். மாயா ஜீத் பண்ணே கா சகஜ தரிகா ஹே, ஸ்வயம் கோ சதா ட்ரஸ்டி சம்ஜோ. மாயா மீது வெற்றி அடைவதற்கான சகஜமான வழிமுறை தன்னைத்தான் சதா ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கோங்க. ब्रह्मा कुमार माना ट्रस्टी. ट्रस्टी की किसी में भी अटैचमेंट नहीं होती है क्योंकि उनमें मेरापन नहीं होता है. ब्रह्मा कुमार அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ட்ரஸ்டி. ட்ரஸ்டிக்கு எதன் மீதும் கூட அட்டாச்மெண்ட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களிடம் என்ன இருக்காது, என்னுடையது இந்த ஒரு தன்மையானது இருக்காது. கிருகஸ்தி சம்ஜேங்கே तो மாயா ஆயேகி, और ட்ரஸ்டி சம்ஜேங்கே तो மாயா பாக் ஜாயேகி. எப்போ குடும்பஸ்தன் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ மாயா வந்துடும். ஆனால் ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மாயா ஓடி போயிடும். इसलिए न्यारे होकर फिर प्रवृत्ति के कार्य में आओ तो மாயா ப்ரூஃப் रखेंगे. ஆகையினால விடுபட்ட ஆத்மாவாயிற்று மீண்டும் இல்லற மார்க்கத்தினுடைய காரியத்தில் வாங்க, அப்போ மாயா ப்ரூஃப் ஆயிடுவோ. स्लोगन, जहाँ अभिमान होता है वहाँ अपमान की फीलिंग जरूर आती है. பாபா சொல்கிறாங்க, எங்கே அபிமானம் இருக்குமோ அங்கே அவமானத்தினுடைய ஃபீலிங் அவசியமாக ஏற்படும். பாபா இன்னைக்கு அவைக்த இஷாரை என்ன கொடுக்குறாங்கன்னா, தன்னுடைய அந்த ஆன்மீகமான ஸ்வச்சதா மற்றும் சத்தியத்தா இருக்கணும். அதாவது நம்ம அமர்ந்தாலும் எழுந்தாலும் பேசினாலும் சேவை செய்தாலும் இந்த ஒரு அனுபவத்தை நாம் செய்யணும். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம மூலமாக இந்த அனுபவத்தை செய்யணும். பரமாத்மா பிரத்யக்ஷதாவுக்கு நாம் நிமித்தமான ஆத்மா ஆயிடுவோம். இதற்காக தூய்மையினுடைய அந்த தீபம் சதா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய ஆத்மாவில் தூய்மையினுடைய சக்தி, அதனுடைய பிரகாசமானது இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம குழப்பத்தில் வரக்கூடாது. எந்த அளவுக்கு தூய்மையினுடைய அந்த தீபமானது விளக்கானது உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சகஜமாக அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகமானது கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட அந்த சத்தியத்தா இருக்கும் பொழுது, நம்மக்கிட்ட பவித்திரத்தா இருக்கும் பொழுது ஈஸியாக நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ண முடியும்னா பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும். ஓம் சாந்தி.